வணக்கம். வெல்கம் டு கதை கருவூலம் சேனல். எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய். எதை மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய். இதுவே வாழ்க்கையின் ரகசியம். அவமானப்படும்போது அவதாரம் எடு. வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடு. புண்படுகிற போது புன்னகை செய். வாதாடுவதை விட்டு வாழ்ந்து காட்டு. எத்தனை தடைகள் வந்தாலும் நதிகள் தன் பாதையை மாற்றி இலக்கை நோக்கி பயணித்து கடலோடுதான் சங்கமிக்கும். அதுபோல செல்லும் வழியெங்கும் எத்தனை தடைகள் வந்தாலும் நதியைப் போல வாழ கற்றுக்கொள்வோம். குழந்தையாய் இருக்கும் வரைதான் வாழ்க்கையில் நாம் விளையாடுவோம். குழந்தை பருவம் கடந்துவிட்டால் இறுதி வரை வாழ்க்கை நம்மோடு விளையாடும். வார்த்தை என்பது ஏணியை போன்றது. நீ பயன்படுத்துவதை பொறுத்து ஏற்றியும் விடும், இறக்கியும் விடும். முடிந்துவிட்டதாக எண்ணி வருந்த வேண்டாம். ஒரு முடிவில்தான் இன்னொரு தொடக்கம் உருவாகும். நீங்கள் செய்யும் அனைத்து செயல்களும் கண்காணிக்கப்படுகிறது. யாருக்கும் தெரியாமல் செய்துவிடலாம் என்று அப்பாவி போல் நினைத்து விடாதீர்கள். விதி தன் வேலையை சரியாகச் செய்யும். நினைவு இருக்கட்டும். மற்றவர்கள் புகழும்படி வாழவில்லை என்றாலும் பரவாயில்லை. யாரும் உன்னை பழிக்கும்படி நீ வாழக்கூடாது என்பதை நினைவில் வைத்துக்கொள். மனம் உடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிக அதிகம். அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் இறைவனிடம் காட்டிவிடு. காட்டுச் சிங்கமாக இருந்தாலும் படுத்து கிடக்காமல் ஓடினால்தான் பசிக்கு இரை கிடைக்கும். கட்டி தங்கமாக இருந்தாலும் வெப்பம் தாங்கினால்தான் நகையாக மதிப்பு கிடைக்கும். மனித வாழ்வும் இப்படித்தான். முள் ஒன்று குத்திய பிறகுதான் இனிமேல் கவனமாகச் செல்ல வேண்டுமென்று மனம் நினைக்கும். அதுபோலதான் உன் வாழ்வில் ஏற்பட்ட காயங்கள் உன்னை பக்குவப்படுத்தும். கலங்காதே. பேசுவது ஒரு திறமை, பேசாமல் இருப்பது பெரிய திறமை. எத்தனையோ ஆசைகள் வைத்திருந்தேன். ஆனால் இப்போது நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதையே என் ஆசையாக மாற்றிக்கொண்டேன். பலூனை போலத்தான் சில பிரச்சனைகளும். ஊதினால் உடையும் என தெரிந்த பின் ஊதி உடைப்பதை விட பாதியில் பறக்க விடுவதே புத்திசாலித்தனம். பிறப்பது ஒரு முறை, வாழ்வது ஒரு முறை. இடையில் எதற்கு கோபம் எனும் வன்முறை? விட்டுக் கொடுங்கள், அன்பு காட்டுங்கள், வென்றுவிடலாம். அன்பானவர்களை மட்டுமல்ல, எதிரிகளையும் கூட. எனக்கு யாரும் தேவையில்லை என்ற வார்த்தைக்கு பின் யாரோ ஒருவரின் நம்பிக்கை துரோகம் நிச்சயம் இருக்கும். உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ ஒருபோதும் பழிவாங்காதே. அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு. ஏனென்றால் காலம் போல் மிக கொடூரமாய் பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது. மனசு சந்தோஷமா இருக்கிறப்போ யார்கிட்ட வேண்டுமானாலும் சொல்லலாம். மனசு சரியில்லாத போது யாராவது ஒருத்தர்கிட்ட தான் சொல்ல முடியும். அந்த ஒருத்தர் உங்க வாழ்க்கையில் இருந்தா நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. மற்றவர்கள் உங்களை உதாசீனப்படுத்தும் போது ஒருபோதும் வேதனைப்படாதீர்கள். ஏனெனில் அடிவாங்கும் கற்கள்தான் அழகான சிற்பங்கள் ஆகின்றன. நிமிர்ந்து பார்த்தால் மலை, ஏறி நின்றால்
அதுவும் ஒரு பாறை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கதை கருவூலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.